Hi, hello, my dear brothers and sisters. இன்னைக்கு நாம எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட் மூலமா ஹைப்பர்போலா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கொஸ்டினை பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் ஹைப்பர்போலா whose eccentricity is 3/2. The distance between the fixed point and the fixed line is 50 mm. Also, draw the tangent and normal at any point on the curve. So, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் ஹைப்பர்போலான்னு சொல்லிட்டான். ஓப்பனா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டான் கன்ஸ்ட்ரக்ட் ஹைப்பர்போலான்னு. அண்ட் எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க 3/2. இங்க கன்ஸ்ட்ரக்ட் தி ஹைப்பர்போலான்னு சொல்லலாம் கூட எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து 3/2 இருக்கு. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1.5. ஸோ E is equal to 1.5 which is greater than 1. So obviously it is going to be hyperbola. And the second data வந்து பாத்தீங்கன்னா the distance between the fixed point நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் fixed point னா capital F and the fixed line, right? fixed line னா D directrix. அது அந்த distance வந்து 50 mm அப்படின்னு சொல்லியிருக்கான். 50 mm. So FD is equal to 50 mm which is nothing but 5 centimeters. So இந்த கண்டிஷனுக்கு நாம இப்போ ஹைப்பர்போலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், ரைட்? So moving into the procedure, the first step is always draw the directrix, that is the fixed straight line and perpendicular on the directrix க்கு perpendicular axis வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? This should be your first step. ஓகேங்களா? So the next step will be fixing the focus. ஸோ ஃபோக்கஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எஃப்டி டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரூலர் எடுத்துக்கோங்க. 0 சென்டிமீட்டரில் இங்கே டீனு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே டீல வைங்க. 5 சென்டிமீட்டர் வில் பி த ஃபோக்கஸ். ஓகே, அண்ட் ஒன்ஸ் யூ ஃபிக்ஸ் த ஃபோக்கஸ், த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு மார்க் தி வெர்டெக்ஸ், தட் இஸ் தி மூவிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ வேர்டெக்ஸை நீங்கள் எப்படி மார்க் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிசிட்டியை தான் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். E is equal to VF/VDன்னு இருக்கு, ரைட்? VF என்னது இங்கே 3, ஏன்னா எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ 3/2ன்னு கொடுத்துருக்கான். அப்போ VF is equal to 3, VD is equal to 2. So if you are taking the reference from directrix, point V, that is vertex, will be at the 2nd centimeter from directrix. If you are taking from focus, point V will be at the 3rd centimeter. ஓகேங்களா? So you need to mark the vertex and focus. ஓகேங்களா? This is your second step. So the next step will be drawing a vertical line above the axis from point V. ஓகேங்களா? So point V இருந்து ஒரு vertical line வரைய போறோம் above the axis. அந்த vertical line ஓட length வந்து பாத்தீங்கன்னா it will be equal to VF. In this particular question, VF is equal to 3 centimeters. So the length of this vertical line will be 3 centimeters. Okay. So இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா இந்த வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கோம் தெரியுமா, இந்த வெர்டிக்கல் லைனோடைய எண்ட் பாயிண்ட் மூலமா ஒரு இன்க்ளைன் லைன் பாஸ் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டி பாயிண்ட் மார்க் பண்ணிருக்குல்ல, இங்க இருந்து ஒரு இன்க்ளைன் லைன் வரைங்க. தட் ஷுட் பாஸ் த்ரூ த வெர்டிக்கல் லைன். ஓகேங்களா? And this inclined line is called the constant ratio line. This constant ratio line is very, very useful in maintaining the eccentricity throughout the curve. Okay, so the next step will be the vertex la irundhu or vertical line varundingilla. So அந்த லைன்ல இருந்து 7 vertical lines construct பண்ணனும். சரிங்களா? above the axis and below the axis. எதுக்கு 7னா hyperbola is an open curve, right? So any line between 7 to 10 will be giving you a smooth hyperbolic curve. Okay, so நல்லா ஸ்மூத்தா இருக்கணும்னா 7 to 10. நான் இங்க 7 போட்டிருக்கேன், நீங்க 8 இல்ல 9 கூட வச்சு you can try, you will be getting a good hyperbolic curve. For that reason I am drawing 7 vertical lines. Okay, so above the axis இருக்கணும், below the axis இருக்கணும் இந்த vertical lines. இந்த vertical line axis கட் ஆகிற பாயிண்ட்டை
1 2 3ன்னு 7 வரைக்கும் நம்பர் பண்ணிக்கோங்க. இதே வெர்டிக்கல் லைன் அந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோ லைன், அதாவது இந்த இன்க்ளைன்ட் லைனை போய் தொடும்போது அந்த பாயிண்ட்டை 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ்னு சொல்லிட்டு 7 டேஷ் வரைக்கும் நம்பரிங் பண்ணிக்கோங்க. So the next step is cutting arc on the vertical lines. Okay, நம்ம ஏற்கனவே எலிப்ஸ் பேரபோலால பண்ண அதே ப்ரொசீஜர் தான் ஹைப்பர்போலாலையும் இங்க பண்ண போறோம். என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லைன், அதாவது 1 டேஷ் லைன்ல வந்து நீங்க வந்து ஆர்க் கட் பண்ண போறீங்க. அதே மாதிரி சப்சிக்வெண்ட் லைன்ஸ்லயும் நீங்க ஆர்க் கட் பண்ண போறீங்க. எப்படி கட் பண்ண போறீங்கன்னா, the radius will be equal to 1 dash. Taking 1 dash as radius, focus as center, cut an arc on the first line above and below the axis. ஓகேங்களா, அந்த 1 டேஷ்ல மேலேயும் கீழேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க இந்த கண்டிஷனுக்கு. இதே ப்ராசஸ் இப்ப செகண்ட் லைன் 2 டேஷ் லைன்ல வந்து நீங்க ஆர்க் கட் பண்ணோம்னா அந்த 2 டேஷோட டிஸ்டன்ஸ் ரேடியஸ் எடுத்துக்கோங்க. அகைன் ஃபோக்கஸ் அஸ் சென்டர், அந்த 2 டேஷ் லைன்ல ஆக்சிஸ்க்கு மேலேயும் கீழேயும் ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அந்த 7 லைன் வரைக்கும் நீங்க மேலேயும் கீழேயும் நீங்க ஆர்க் கட் பண்ணிட்டு வரணும். ஓகே, the next step is கட் பண்ண ஆர்க் எல்லாத்தையும் வெர்டெக்ஸோட ஜாயின் பண்ணணும். என்னன்னா, வெர்டெக்ஸ்ல இருந்து அபவ் தி ஆக்சிஸ்ல இருக்கிற எல்லா ஆர்க்கையும் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் தென் வெர்டெக்ஸ்ல இருந்து பிலோ தி ஆக்சிஸ்ல இருக்கிற எல்லா ஆர்க்கையும் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஹைப்பர்போலா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஹைப்பர்போலா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், ஆல்சோ டிரா தி டான்ஜென்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ். இந்த கர்வ், இந்த ஹைப்பர்போலா கர்வ்ல எனி பாயிண்ட், ரைட், அங்க வந்து நான் ஒரு டான்ஜென்ட் அண்ட் நார்மல் வரையணும். ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து எப்பவுமே ஐ ப்ரிஃபர் டு டேக் அ பாயிண்ட் இன் தி பிலோ தி ஆக்சிஸ் லைன். ஓகே, ஐ ப்ரிஃபர் டு டேக் அ பாயிண்ட் பிலோ தி ஆக்சிஸ். அப்பதான் உங்களுக்கு டான்ஜென்ட் அண்ட் நார்மல் நல்லா நீட்டா கிடைக்கும். ஓகே, வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. மேலன்னா கொஞ்சம் கொச்ச கொச்சன்னு இருக்கும், கீழே நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகேங்களா, வேற ஒரு ரீசனும் கிடையாது இதுல. நல்லா நோட் பண்ணுங்க, இந்த ஹைப்பர்போலா ஓப்பனிங் பெருசா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஹைப்பர்போலா, இல்லனா it will become a parabola. Okay, so now let us get into the tangent and normal. So tangent வரையறதுக்கு நான் கர்வ்ல below the axisல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கேன் m ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த mல இருந்து ஃபோக்கஸ்க்கு நான் ஒரு லைன் வரைகிறேன். சரிங்களா, I am joining point m and the focus through a line. So once I have joined, what I will be doing is the focus லந்து ஒரு perpendicular line வரைவேன், and that perpendicular line should go and meet the directrix, right? The point where the perpendicular line meets the directrix is capital T. Okay, அந்த capital T லந்து நான் இங்க பாயிண்ட் ஒன்னு மார்க் பண்ணல m ன்னு சொல்லிட்டு இனிஷியலா கர்வ்ல, அந்த கர்வுக்கு நான் ஒரு லைனை வரைகிறேன். பாயிண்ட் நம்பர் டீல இருந்து அந்த கர்வ்ல நான் மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை வரைஞ்சனா தட் வில் பி மை டான்ஜென்ட். ஓகேங்களா, அந்த அந்த பாயிண்ட்டும் டீயும் நான் லைன் மூலமா ஜாயின் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் டி டேஷ்னு போடுறேன். ஸோ டி டேஷ் வில் பி மை டான்ஜென்ட். அண்ட் நார்மல் வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்ச டான்ஜென்ட்டுக்கு பர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா தென் இட் இஸ் நோன் அஸ் நார்மல். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், நான் என்னோட செலக்டட் பாயிண்ட் நான் ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சல, அந்த பாயிண்ட்டுக்கு நான் பர்பெண்டிகுலரா ஒரு லைனை வரைகிறேன். தட் வில் பி n டேஷ், தட் இஸ் த நார்மல். ஓகே, ஸோ இந்த மாதிரி டி டேஷ் டான்ஜென்ட் n டேஷ் நார்மல் அப்படின்னு நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதணும். இந்த கிரீன் கலர்ல காட்டினதான் n டேஷ், இந்த ப்ளூ கலர்ல காட்டினதான் டி டேஷ். ஓகே, so finally we need to do the dimensioning. நம்ம below the axis இந்த tangent and normal எல்லாம் வரைஞ்சதுனால we will do the dimensioning above the axis. So the main dimension over here is FD distance மட்டும் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணி டைமென்ஷன் பண்ண போறோம். ஓகேங்களா, so
The last part is dimensioning. The distance வந்து பாத்தீங்கன்னா f க்கும் d க்கு நடுவுல இருக்க distance வந்து 50 mm. நம்ம dimension பண்ணும்போது we should be using only the mm ஓட units. So 50 mm. அந்த ரெண்டு லைனும் நல்ல பவுண்டரி வரைஞ்சிட்டு ஆரோ மார்க்கை போட்டுட்டு அதுக்கு மேல 15 எழுதிருங்க. பக்கத்துல யூனிட்னு எழுதாதீங்க, எம்எம்லாம் எழுத வேண்டாம். ஏன்னா நம்ம காமனா we will be writing all dimensions in mm. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆல் டைமென்ஷன்ஸ் இன் எம்எம்னு சொல்லிட்டு எழுதிடணும். இவ்வளோதாங்க சம்மு. ஹைப்பர்போலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இந்த ரெட் கலருக்காக தான் ஹைப்பர்போலா. அண்ட் சொன்ன மாதிரி டேன்ஜென்ட் அண்ட் நார்மலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. நம்ம ஹைப்பர்போலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், டேன்ஜென்ட் அண்ட் நார்மலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹைப்பர்போலா by eccentricity method. Okay, so இந்த மூணு கர்வ் நம்ம சீரியஸா நம்ம பார்த்திருப்போம், ரைட்? எலிப்ஸ், parabola and hyperbola. இந்த மூணு கர்வ் தான் கோனிக் செக்ஷன்ஸ். So the next video we will be starting with the special curves. cycloid ல இருந்து ஆரம்பிப்போம். cycloid family இருக்கு, cycloid, epicycloid, hypercycloid னு சொல்லிட்டு மூணு கர்வ். அதுக்கு அப்புறம் கடைசி இன்வல்யூட் இருக்கு. அதெல்லாம் நம்ம சப்சிக்வென்ட் வீடியோல பார்ப்போம். So thanks for watching the video. Meet you in the next video. Till then, be safe and all the best. Thank you.